நீங்க தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கிறீர்கள், தமிழ் தேசிய முன்னோடியாக இருக்கிறீர்கள். அவர் மருத்துவர் ஐயா குறிப்பிட்டது போல எந்த கட்சியில் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறது போல எல்லா அமைப்புகளும் பயணித்திருக்கிறீர்கள். ஆனாலும் தமிழர் தலைமை தான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். ஆமா, இன்றைக்கு மறுபடியும் தொடக்கத்திலையும் பாமக இருந்தீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் மறுபடியும் இணைந்து இப்போது வெளியேறியதற்கான காரணம் என்ன? அதை தான் சொல்ல வந்தேன். ஐயாவுடைய நிலை அறிந்து அங்கே சில வேலைகள் செய்தேன். ஐயா எந்த கட்சியும் கூட்டணிக்கு சேர்க்கிறது போல ஒரு சூழல் இல்லைங்கிறது தெரிஞ்சு ரொம்ப நொடிந்து போயிட்டார். அப்புறம் அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்திருக்கு பாருங்க, புதுசாக நடிகர் விஜய் தொடங்கினேன். அவர்களோடாவது கூட்டணி சேரலாம், எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் மக்கள் தலைவர் மாக்கூறாவே ஈழ விடுதலை போராட்டத்துக்கு உதவினாருங்கிற ஒரு நிலையில தான் அவரை பார்ப்போமே தவிர அதே ஏற்க முடியாது. பச்சை தமிழன் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார் இல்லையா, தேர்தலும் போட்டிட்டார். அப்படி எத்தனையோ கலைஞர்கள் வராங்க. ஆனாலும் ஐயாவுடைய நிலை அறிந்து அது சரி அதில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கூட ஒரு முயற்சி செய்து விஜயனுடைய தந்தையாரெல்லாம் சந்தித்து பேசினேன். அப்படியா? ஆமாம், சந்திரசேகரர். அப்போ பாமக தமகவோட சேர்வதற்கு ஒரு முயற்சி நடந்ததாக சொல்லப்படுவது என்பது முற்றிலும் உண்மையானது இல்லையா? 100க்கு 100 உண்மை. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர் ஐயாவின் எண்ணம் அது.